ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து சூப்பர் காம்பினேஷன். ஸோ இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஃப்ரெஷ் மட்டன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைக்கிற மசாலா யூஸ் பண்ணி செஞ்சாதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. ஸோ ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மல்லி, அதுவும் வந்து நாட்டு மல்லியாக எடுத்துக்கோங்க. சிறு மல்லியாக இருக்கும், கொத்தமல்லி, அந்த மல்லி யூஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா தான் அரைப்படுறதும் நல்லா அரைப்படும், வாசனையும் நல்லா இருக்கும். ஸோ கொத்தமல்லி 1.5 கை, அதாவது வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து லைட்டாக மணம் வர அளவுக்கு வறுத்த உடனே சீரகத்தை வந்து 1 ஸ்பூன் சீரகம் உள்ளே சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்த உடனே அதுக்கப்புறமா மிளகுக்கு அப்புறமா சோம்பு. இது எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கு வறுத்துறாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மணம் வர அளவுக்கு நீங்கள் ஒன்றா ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு. பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு சேர்த்து வறுத்த அப்புறமா காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்றளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்ல காரமான மிளகாயாக 4 மிளகாய் சேர்க்குறேன். மிளகு ஆல்ரெடி சேர்த்துருக்கிறதுனால 4 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். கடைசியாக 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா எதுக்குன்னா குழம்பு நல்லா தடிமனாக வர்றதுக்காக, திக்னஸ்க்காக சேர்க்க போகிறோம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி மசாலாலாம் வறுத்து அரைக்கிறப்போ அப்பப்போ அரைச்சி அப்பப்போ யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணால் அவ்வளோ ஃப்ரெஷ் ஃப்ளேவர் நல்லா வராது. ஸோ இப்போ இதை வறுத்ததை எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது கூட இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு 150 கிராம் சின்ன வெங்காயம், இதையும் வந்து நல்லா தனியாக வதக்கிக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி மசாலா அரைக்கிறப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரை மசாலா வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வதக்கின சின்ன வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து அரைங்க. மசாலா கூட நீங்கள் சின்ன வெங்காயம் எல்லாம் ஒடுக்க சேர்த்து அரைச்சிங்கன்னா கொரகொரப்பாக தான் இருக்கும் மொழி, அந்த ரொம்ப ஃபைன் மை மாதிரி பேஸ்ட் வராது. அந்த மாதிரி நல்ல பேஸ்ட் வந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். கொரகொரப்பாக இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது. ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கரில் மொத்தமாக தாளித்து விட போகிறோம். ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தாளிச்சிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து காரத்துக்கு வாசத்துக்கும் வந்து காஞ்ச மிளகாய் வந்து போட்டு தாளிச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் விட இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் தான் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். எந்த நான்வெஜ் ரெசிபி ஆகட்டும், நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைக்கிறத ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகட்டும் இல்லை மசாலா ஆகட்டும், அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறமா நான் வந்து இதில் வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நிறைய சேர்க்குறப்ப அந்த கொஞ்சம் இனிப்பு ஃப்ளேவர் வந்துருங்கிறனால நான் பெரிய வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் தாளித்து விடுறதுக்கு போட்டுட்டு, ஒரே தக்காளி, அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குன அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெஷ் மட்டனை வந்து உள்ளே போட்டுடலாம். மட்டன் உள்ளே போட்டு கொஞ்ச நேரம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குன அப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த ஃப்ரெஷ் மசாலாவை வந்து உள்ளே சேர்க்கணும். எல்லாத்தையும் வந்து மட்டனை உள்ளே போட்ட உடனே மசாலா உள்ளே போட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டு உப்போட சேர்ந்து. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பத்தலைன்னா கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம், நிறைய போட்டுறாதீங்க. உப்பு போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. உப்பு பிடிச்ச அப்புறமா மசாலாவை வந்து உள்ளே போடுங்க. மசாலா போட்ட உடனே தண்ணியை ஊற்ற வேண்டாம். அந்த கெட்டியாக இருக்கிற மசாலாலே கொஞ்ச நேரம் வந்து நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா அந்த மசாலா பிடிச்சிக்கும். மட்டனில் நல்லா பிடிச்சு கெட்டி ஆனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நமக்கு கிரேவிக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கலாம். நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் செய்கிறப்போ கொஞ்சம் நல்லா தண்ணியாட்டு செஞ்சால் தான் வந்து அந்த இட்லி தோசை சாப்பிட்றதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த குழம்பு வந்து காலையில் இட்லிக்கு வந்து இதே மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம ரைஸ்க்கெலாம் செய்கிறப்போ இன்னும் கூட கொஞ்சம் திக்னஸோடு செய்வோம். பட் இட்லி தோசைக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்லா தண்ணியாட்டு விட்டு சாப்பிட்றப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் 4 விசில் தான் விட்டேன். அது சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு மேலே விட்டால் கரைஞ்சி போயிடும். மட்டன் வந்து நல்லா பூ மாதிரி நல்லா வெந்திருக்கு. கையில் உடைச்சா பாருங்கள், ஈஸியாக உடையும். ஸோ வந்து இந்த வறுத்து அரைச்ச மட்டன் கறி வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சண்டே மார்னிங் இட்லி தோசைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கலந்தீஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.